இந்த சாப்டரில் நம்ம எப்படி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் சாஃப்ட்வேரை ஏதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ அந்த சாஃப்ட்வேர் சோர்ஸ்க்குள்ளே நீங்கள் போய்க்கணும். ஸோ சப்போஸ் நீரோ, ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்ற ஃபைல் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ற ஃபைலை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டு யூ வாண்ட் டு அலோ தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம் டு மேக் சேஞ்சஸ் டு திஸ் கம்ப்யூட்டர், அதாவது யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை இந்த சிஸ்டத்துக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஸோ இந்த விண்டோஸ்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அப்ளிகேஷன் ஃபைல்ஸை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ரன் ஆகிடுச்சு நீரோ ஆஸ் டூல் பார். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததோட நீரோ ப்ராடக்ட் செட்டப். ஸோ செட்டப் ஃபைல்ஸ் நம்மளோட விண்டோஸ்குள்ளே ரன் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ் இதில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏவிஜி என்ன ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுது அப்படின்ற ஆன்டிவைரஸ் இதில் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இதை ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்தோன்னா ஸோ இந்த ஃபைல்ஸ் ரன் ஆகும். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் இல்லை நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரன் பண்ணாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் அதோட ஆர்கனைசேஷன் அண்ட் சீரியல் நம்பர்ஸ். நீங்கள் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் கீ அண்ட் ஆர்கனைசேஷன் நேம்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ண சொல்லும். ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் சீரியல் கீ நம்ம என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ அடுத்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ப்ளீஸ் செலக்ட் அ செட்டப் டைப். டிப்பிக்கலாக நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோமா இல்லை கஸ்டம். ஸோ கஸ்டம் ஃபார்மேட்டில் பண்ண போகிறோமா, ஸோ அந்த ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கிளிக் இன்ஸ்டால் டு பிகின் தி இன்ஸ்டாலேஷன். ஸோ இப்போது இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்ததோட ஸோ நம்ம என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ், ஸோ எந்த பர்சன்டேஜில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற இன்ஸ்டாலேஷன் பர்சன்டேஜ் ரன் ஆகும் இதில். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ காப்பிங் நியூ ஃபைல்ஸ், அப்டேட்டிங் காம்போனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால்னால் என்னென்னா, ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்ஸ்டாலேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ எந்த மாதிரியான ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நம்ம இதில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணால் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட். ஸோ இன்ஸ்டாலேஷன் விசார்ட் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நம்ம ரன் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வியூ பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணியிருக்கோம், அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா ஸோ அதோட ஐக்கான் டெஸ்க்டாப்பில் வியூ ஆகும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர். ஸோ இது நீரோ சாஃப்ட்வேர். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா சிடிஸ் அண்ட் டிவிடிஸ் நம்ம பேர்ன் பண்ணலாம். ஸோ பேர்னிங்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட டேட்டாஸை சிடியில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி நம்ம ஃபர்தராக வேறு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரோட ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் லிங்க் பண்ணும். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே ஓப்பன் ஆகும். அதில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுமோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே லோக்கல் டிஸ்க் சி. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனோட டேட்டாஸ் இதில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நீரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அதோட ஃபைல்ஸ், ஸோ என்ன மாதிரியான ஃபைல்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டரில் டேட்டாவாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதோட டேட்டாஸ் எல்லாம் இதில் என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா மவுஸோட லெஃப்ட் பட்டன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம்.
லோக்கல் டிஸ்க் சி இதான் வந்து கம்ப்யூட்டர் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய டிஸ்க். நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நீங்கள் வியூ பண்ணால் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸோட டேட்டாஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபைல்ஸை நீங்கள் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இது வந்து சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னு கிளிக் கொடுத்ததோட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை கண்ட்ரோல் பேனல் ஹோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்ததோட ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன மாதிரியான ஆக்சஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் ஸ்பெசிஃபை ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ என்ன மாதிரியான ஆன்டிவைரஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இதில். ஸோ சிஸ்டமை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பேனல் டயலாக் பாக்ஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி, யூசர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃப்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட், அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன், கிளாக், லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன், எஸ் ஆஃப் ஆக்சஸ், ப்ரோக்ராம்ஸ், ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வியூ பை கேட்டகரி வைஸாக நம்ம வியூ பண்ணுமா இல்லை ஜஸ்ட் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா லார்ஜ் ஐக்கான் ஆர் ஸ்மால் ஐக்கான். ஸோ லார்ஜ் ஐக்கானாக வியூ பண்ணால் அதில் இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் ஐக்கானாக வியூ பண்ணால் ஸ்மால் ஐக்கானாக வியூ பண்ணிக்கலாம். அதர்ஸ் கேட்டகரியாக வியூ பண்ணால் ஸோ கேட்டகரி வைஸாக நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்ததோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எல்லாம் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம். ஸோ இதை கிளிக் கொடுத்ததோட என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட டேட்டாஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தனா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீரோ 7 அல்ட்ரா எடிஷன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்ததோட இந்த டாப் மெனுவில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அன்இன்ஸ்டால் திஸ் ப்ரோக்ராம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்ததோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு அன்இன்ஸ்டால் த ப்ரோக்ராம். அன்இன்ஸ்டால்னால் என்ன அர்த்தம்னா இன்ஸ்டால் பண்ண ப்ரோக்ராமை வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற டெலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் அன்இன்ஸ்டால். ஸோ எஸ் கொடுத்தனா அந்த ப்ரோக்ராம் வந்து அன்இன்ஸ்டால் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா அப்படின்ற டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதோட ப்ராசஸிங் டைம் ஸோ எவ்வளோ டைம் ஆகுது ஸோ எவ்வளோ டைமிங்கில் அது வந்து அன்இன்ஸ்டால் ஆகுது அப்படின்ற ஸ்டேட்டஸ் பார் இதில் இண்டிகேட் ஆகும். ஸோ அன்இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் யுவர் சிஸ்டம் ஃபார் த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கலாம். அரல்ஸ் நீங்கள் மேனுவலாக அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லேட்டராக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் ஜஸ்ட் நோ கொடுத்தா லேட்டராக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ப்ரோக்ராமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமோட டேட்டா வந்து இந்த சி ஃபைல்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வியூ பண்ணால் ஜஸ்ட் இந்த சி ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீரோ அப்படின்ற சாஃப்ட்வேரோட ஃபோல்டர்ஸ் வந்து இதில் இருக்காது. அதாவது நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அதோட டேட்டாஸ் வந்து இருக்காது. ஸோ இன்ஸ்டால் பண்ணால் அதோட டேட்டாஸ் இருக்கும், அன்இன்ஸ்டால் பண்ணால் அதோட டேட்டாஸ் இருக்காது. இப்படி தான் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர்.